சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சிலிண்டர் விலை திடீரென உயர்த்தப்பட்டதற்கான காரணம் என விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய், எரிவாயு ஆகியவற்றின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. இதன் எதிரொலியாக இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 60 ரூபாய் உயர்ந்து 929 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 115 ரூபாய் அதிகரித்து 2044 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் நடுத்தர குடும்பங்கள் மற்றும் சிறு உணவக உரிமையாளர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இப்போவே எங்களால் சிலிண்டர் எல்லாம் வாங்க முடியல இவ்வளோ விலைக்கு. இனி 60 ரூபாய் ஒரேடியாக கூட்டி விட்டால் நாங்கள்லாம் எப்படி வாங்குவோம், எப்படி குடும்பத்தை ஓட்டுவோம்? இப்போ வாங்குற சம்பளத்துக்கு எங்களுக்கு அதுவே கட்டுப்படி ஆகாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களே மானியம் அமைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் நிறுத்திட்டாங்க. நாங்களே 200 300 ரூபாய்க்கு ரோட்டில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறோம். 60 ரூபா 100 ரூபாய் நேற்றிட்டு இப்படி பண்ணாங்கன்னா மக்கள் என்னதான் பண்ணுவாங்க சார்? 2024-25 ஆண்டு தரவுகளின்படி இந்தியாவில் எல்பிஜி நுகர்வு 3,13 லட்சம் டன் என்ற அளவில் இருக்கிறது. இதில் 1,28 லட்சம் டன் எல்பிஜி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய தேவை இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்படுகிறது. அதிலும் இறக்குமதியாகும் எரிவாயுவில் 85 முதல் 90% சவுதி அரேபியா, கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளையே இந்தியா சார்ந்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ படைகள் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருவதால் வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் நிலவுகிறது. இதனால் மேற்காசியாவில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் ஹோர்முஸ் நீரிணை என்ற கடல் வழித்தடம் மூடப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு முக்கிய எரிவாயு விநியோகஸ்தரான கத்தார் எல்பிஜி உற்பத்தியை முழுமையாக நிறுத்திவிட்டதால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கீழ் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் சமையல் எரிவாயுவை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பிபிசிஎல், HPCL போன்ற வீடுகளுக்கு சிலிண்டர்களை விநியோகிக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ள மத்திய அரசு சமையல் எரிவாயு தயாரிப்புக்கு பயன்படும் புரோபைன், பியூட்டேன் போன்ற வாயுக்களை பெட்ரோ கெமிக்கல் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு வழங்க தடை விதித்துள்ளது. இதனிடையே விலையேற்ற அச்சத்தால் கொல்கத்தா, பாட்னா உள்ளிட்ட நகரங்களில் வழக்கத்தை விட சிலிண்டர் முன்பதிவு அதிகரித்துள்ள நிலையில் அந்த நகரங்களில் ஒரு சிலிண்டர் வாங்கி 21 நாட்கள் கழித்தே மற்றொரு சிலிண்டரை புக் செய்ய முடியும் என எண்ணெய் நிறுவனங்கள் கட்டுப்பாடு விதித்துள்ளன.